ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு எடுத்து எடிட் பண்ணிட்டேன். ஆனால் வாய்ஸ் கொடுக்கவே டைம் இல்லாமல் லேட் ஆகிடுச்சு. என்ன மார்னிங்கே மூட்டையோடு தூக்கிட்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோலேயோ காட்டியிருந்தோம் இல்லையா, தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்காக தேங்காய் உடச்சி காய போட்டிருந்தோம். இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. டியூஸ்டே அன்னைக்கு உடச்ச தேங்காங்க 2 நாள் ஆயிடுச்சு. நல்லா காஞ்சிருச்சு. இப்போது தொட்டியிலேருந்து, அதாவது நாங்கள் எங்கள் ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா தேங்காய் தொட்டின்னு சொல்லுவோம். ஒரு சிலர் சிரட்டை அது இதுன்னு என்னென்னமோ நேம் சொல்கிறீங்க. இந்த தேங்காய் தொட்டியிலேருந்து தேங்காய் வெளியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் காயறதுக்கு சீக்கிரம் ஈஸியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி காலையிலேயே தலையும் காய வச்சுட்டு அப்படியே தேங்காய் தொட்டியிலேருந்து தேங்காய் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இதை ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இல்லைங்க. லேசாக ஒரு ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா 2 நாள் நல்லா காஞ்சிருச்சு இல்லையா, அதனால் ஈஸியாக வந்துடும். இந்த தேங்காய் தொட்டி பார்த்திங்கன்னா நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். ஆக்டிவேட்டட் சார்கோல் வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். நேச்சுரல் ஹேர் டைக்கு, ஃபேஸ் மாஸ்க் அப்படின்ட்டு நிறைய இந்த தொட்டியிலேருந்து ரெடி பண்ணுறாங்க. நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். ஸோ அதை எல்லாத்தையும் மார்னிங்கே செஞ்சால் தான் உண்டு. ஏன்னா வெயில் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உட்காந்து செய்ய முடியாது இல்லையா. அதனால மார்னிங் அனுப்புனதையுமே இந்த வேலையில் இறங்கியாச்சு. இதை செய்ய செய்ய எனக்கு பழைய ஞாபகம் ஒன்று வந்துச்சு. என்னென்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது பொண்ணு பிறந்துட்டா ஆனால் பையன் பிறக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி லக்னோ போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட் லக்னோலாம் கூட்டிகிட்டு போயிருக்காரா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போகலை. சிஸ்டர்லாவும் நானும் தான் போயிருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, என் மாமனார் மெடிடேஷன் எல்லாம் இருக்கார் அப்படின்ட்டு. அது மூலமாக ட்ரெயினில் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அங்கே போகிற வழியில், ஆனால் முதல்ல இதை சொல்லணுங்க, இந்த நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம சவுத் இந்தியா எவ்வளவோ நீட் அண்ட் க்ளீன். உண்மையாகவே சொல்கிறேன், அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஹர்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை. சவுத் இண்டியன்ஸ் பீப்புள்ஸும் சரி, பிளேஸஸும் சரி, எல்லாமே நீட்டுங்க. ஆனால் அந்த ஒரு நீட்னஸ் அங்கே எதிர்பார்க்க முடியல. ஓகே, நம்ம மேட்ருக்கு வருவோம். என்னென்னா, ட்ரெயினில் போகிறப்போ ஒரு லேடி, அவங்க என்னோடய ஏஜ் கிடையாது, என் அம்மா ஏஜ் இருப்பாங்க. ரொம்ப நல்லா பேசிக்கிட்டே வந்தாங்க. அவங்களுக்கு பர்த்டே போல். அதுக்கு ஃபோனில் விஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாருன்னு தெரியாது, ஆனால் விஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பர்த்டே, என்னப்பா இதுக்கப்புறம் என்ன பர்த்டே ஸ்பெஷல், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு தேங்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒட்டு கேட்டேன்னு நினைக்க வேண்டாம், என் பக்கத்தில் தான் உட்காந்து பேசிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அது காதில் அதுவாக விழுந்துச்சுங்க. ஸோ அப்புறம் அதை கேட்டுட்டு நம்மளும் விஷ் பண்ணோம்ல அப்படின்ட்டு, பர்த்டேவாம்மா, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. என்னென்னா, பர்த்டே எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தாம்மா செலிப்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பர்த்டே வர்றப்போ இந்த ஏஜுக்குரிய பொறுப்பான வேலைகளை நம்ம செஞ்சு முடித்தோமா அப்படின்னு யோசிக்கணும். இனி வர்ற வயசில், அதாவது இப்போ 40+ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த கடமைகளை நம்ம முடிச்சிட்டோமா, 40+ல் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம கரெக்டாக செஞ்சிட்ருக்கோமா, அப்படி இல்லை அப்படின்னா இனி என்னென்ன நம்மளோட கடமைகள் என்ன இருக்கோ அதை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த ஏஜுக்குரிய பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. செம்மையாக இருந்துச்சு கேட்டதையுமே. அதாவது நம்மளாம் செய்யலைனாலும் எப்படி இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க, நமக்கு இதெல்லாம் தோணக்கூட மாட்டேங்குதே அப்படின்ட்டு. அப்புறம் எனக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அவங்க சொன்னது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பர்த்டே அப்போவும் நானும் இது கண்டிப்பாக எனக்கு கரெக்டாக ஞாபகம் வந்துடும். நானும் அதை யோசிப்பேன். ஓகே, இந்த டைமில் நம்ம இதெல்லாம் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோமா. அதாவது நம்மளோட வேலை என்ன பார்த்திங்கன்னா, குடும்பத்தை ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியமான சமையல் தான் நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்குறோமா அப்படின்னு யோசிச்சுட்டு சில விஷயங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா மாற்றினேன். அலுமினியமில் குக் பண்ணுறதை நிறுத்திட்டு மட்பாட்டை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு வந்தேன். அதுக்கப்புறம் வீட்லேயே மசாலா பொடி ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்மளோட பொறுப்புகள் என்னவோ அதை நம்ம சிறப்பாக செய்யணும். குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தான உணவை கொடுக்கணும். அவங்களுக்கு நல்ல ஒரு கல்வியை நம்ம எவ்வளோ முடியுமோ அதை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே மாதிரி வீட்டில் நான் ஆஸ் அ ஹோம் மேக்கர் நம்மளால் என்னென்ன கரெக்டாக செய்ய முடியுமோ அதையெல்லாம் கரெக்டாக செய்கிறோமா அப்படின்னு கவனமாக இருக்க ஆரம்பித்தேன். அது அவங்க சொன்னதுக்கு அப்புறம்தான். நல்லா இருந்துச்சுங்க அவங்க பேசினது. இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ ரொட்டீன் ஒர்க் முடிஞ்சிச்சு. சாம்பார் பொடியெல்லாம் அரைச்சிட்டேன்.
இது வந்து குழம்பு மிளகாத்தூள் அரைக்கலாம் அப்படின்ட்டு தான் அதுக்கு தான் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேங்க. இந்த பொடிகள்லாம் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வீட்டில் சமையல் கடகடன்னு நடக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து இப்போது இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. நான் வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லா பொடிகளுமே இன்க்ளூடிங் பஜ்ஜி மாவு பொடி கூட ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். பஜ்ஜி மாவு பொடியெல்லாம் நிறைய ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஒரு 4 டைம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி டக்குன்னு எடுத்தோமா போட்டோமா அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அதே மாதிரி சிக்கன் மசாலா, கரம் மசாலா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பேக் பண்ணி ரெடி பண்ணி வீட்லேயே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மனசுக்கே வந்து எல்லாமே நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஏதாவது மசாலா பொடி ரெடி பண்ணுறது எப்படி வேணும் அப்படின்னு கேட்டால் நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து டீட்டெயிலாக போடுறேன். தேவையாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குல்ல, என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவன் ராத்திரிக்கு டீப் கிளீனிங் நடந்துச்சு. அதில் மறுபடியும் மாட்டிருச்சு. ஸோ இதை எடுத்ததையுமே ஏன் சொல்லுவானேன்ட்டு தான் சொல்லலை. பட் இப்போ ஓகே, நல்லா இருக்கேன். வாய்ஸ் மட்டும் நீ ஒரு 2 நாளில் சரியாயிடும். ஸோ அவங்க சொன்ன மாதிரி நம்ம யோசிக்கணுங்க. நிறைய இதில் மேட்டர் இருக்குது இல்லையா? அவங்க சொன்னதில் பர்த்டேன்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கவே தெரியல. ஸோ ஒவ்வொரு பர்த்டேயுமே அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிட்டேன் அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். பட் நிறைய சேஞ்சஸ் மாற்றிக்கிட்டேன். என்ன அது சமையலில் மட்டும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சமையலை சொன்னேன். ஆனால் எல்லா விதத்துலையுமே, அதாவது பேசுகிற விதம் கூட வந்து ஏஜுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும், ஒரு பொறுப்பான பேச்சாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். இது எல்லாமே புக்ஸ் ரீட் பண்ண நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான திங்கிங், அதாவது யாரையும் ஹர்ட் பண்ணி காசிப் பேசி அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண தோணும். அதே மாதிரி பேசுகிற விதமும் பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்காக இருக்கும். ஸோ நிறைய வந்து லேடிஸ் புக்ஸ் ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லையா? எல்லாத்தையும் சொல்லலை, மோஸ்ட்லி புக்ஸ் ரீட் பண்ணுறது பெண்கள் வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா? ஸோ ரீட் பண்ணி பாருங்கள். நிறைய பாயிண்ட்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் வந்து புக்ஸில் கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம படிக்க நமக்கு நிறைய தாட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஓகேங்க. குழம்பு மிளகாத்தூளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் மெஷர் பண்ணிவிட்டு ஒன்றா வறுத்துட்ருக்கேன். நீங்கள் எப்படி என்னென்ன வீட்டில் ரெடி பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை வந்து வறுக்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எல்லா பொருட்களையும் 2 நாள் காய வச்சு எடுத்தோம்னாலே கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஆனாலும் சரி, ஒரே நாளில் இன்றைக்கி ரெடி பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது கரம் மசாலா ரெடி பண்ணுறதுக்காக பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது அதுதான் வறுத்து அதையும் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம், ஒரே நாளில் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு காய வைக்கல, எல்லாத்தையும் வறுத்து. அதாவது பாருங்கள், ஃப்ளேமை ஃபுல்லாக லோவில் வச்சு நம்ம வறுத்தோம் அப்படின்னா நல்லா வறுபட்டுரும். நம்ம அவசரத்துக்கு ஹையில் வச்சோம் அப்படின்னா கருகி வீணாக போயிடுங்க. அதனால் ஃப்ளேமை கம்மியாக வச்சுப்பேன். அப்பப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்து நல்லா வறுத்து எடுத்துடுறது. அப்புறம் நான் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன வீட்டில் ரெடி பண்ணுவேன் அப்படின்னா, ஆயில் ஐட்டம்ஸில் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த தடவை கடலெண்ணெயும் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு நிலக்கடலை எங்கே கிடைக்கும்ன்ட்டு, அதுவும் தெரிஞ்சவங்களா இருந்துட்டா அப்படின்னா தான் அந்த குவாலிட்டி வந்து நல்லதா கெட்டதான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தேடிட்டுருக்கோங்க. அடுத்தது இந்த பவுடர் வெரைட்டியில் சாம்பார் பொடி, குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா அப்படின்னு எல்லா பொடியுமே வீட்டில் தான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன், இன்க்ளூடிங் பிரியாணி மசாலா பொடியிலேருந்து. அடுத்தது ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணி, ராகியில் ஸ்ப்ரவுட்ஸு, சோளத்தில் ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி பண்ணி எல்லாத்துலேயுமே காய வச்சு அரைச்சி கம்பு மாவு, சோள மாவு எல்லாமே முளைக்கட்டிய பவுடராக வச்சுக்குவேன். அதே மாதிரி வீட்டில் சத்து மாவும் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. எல்லா நாளும் சத்து மாவே குடிக்க முடியாது இல்லையா? அதனால நல்லா முழு உளுந்து வாங்கி, கருப்பு உளுந்து வாங்கி வறுத்து அதையும் பவுடர் பண்ணி வச்சுக்குவேன். அது ஒரு நாள் கஞ்சி காய்ச்சி குடிக்கிறதுக்கு. ஸோ ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில், மண் சட்டியை வந்து எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம், அதுவும் நான்வெஜ் எல்லாம் செஞ்சோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி தேங்காய் நார் எடுத்துக்கோங்க. கையில் கூட பட வேண்டியதில்லை, அதோட எட்ஜில் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கையிலேயே வாஷ் பண்ணோன்னாலே போயிடுங்க. இருந்தாலும் நான்வெஜ் செய்கிறப்போ அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அதோட எட்ஜில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. கையில் கூட நம்ம வந்து கறி ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி எட்ஜில் பிடிச்சிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா எப்படி அடி பிடிச்சிருந்தாலும் போயிடும்.
ஏன்னா இது வந்து நான் 2 ஐட்டம்ஸ் அப்படியே அடுத்தடுத்து செஞ்சேன் இதுலேயே, இந்த வடைச்சட்டியிலேயே. அதுவே வந்து நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இதுக்காக வந்து நம்ம எதுவுமே தேவையில்லை. அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது போட்டு தேய்ச்சாதான் ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக போயிடுச்சு பார்த்தீங்களா, பளபளன்னு ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு சிலருக்கு உண்டு, பழக்கம் உண்டு கண்டிப்பாக. எனக்குமே ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்துச்சு. எதையாவது போட்டு தேய்ச்சாதான் திருப்தியாக இருக்கிற மாதிரி. அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த தேங்காய் தொட்டியே இருக்கு இல்லையா, அதையே ஸ்டவ்வில் நல்லா கருக்கி அதை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டும், நம்ம இந்த முதல்ல எல்லாம் கறித்தூள் தானே வச்சு தேய்ப்பாங்க, அந்த மாதிரி தேய்க்கலாம். அதாவது கெமிக்கல்ஸை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதை சும்மா தேங்காய் நாரில் தேய்க்கிறப்பவே அது ரஃப்பாக இருக்கிறதுனால நல்லா போயிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க, கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி அந்த தேங்காய் தொட்டியை வந்து நல்லா கறிக்கு எப்படி பவுடர் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் வந்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோடய வேலைகள் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ நைட் வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் நீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா அடுத்த நாள் டே உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னத்தோட வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.